புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையின் உள்கட்டமைப்பு ஓகோவென இருந்தது என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. அப்படி தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்கு புரட்சித் தலைவி அம்மா ஆற்றிய பங்களிப்பு என்ன பார்க்கலாம் விரிவாக. விளையாட்டின் மீது அதீத பிரியம் கொண்டிருந்த புரட்சித் தலைவி அம்மா தமிழக விளையாட்டுத்துறை மீது ஸ்பெஷல் கவனம் செலுத்தி வந்தார். அதற்கு நேரு ஸ்டேடியமே சிறந்த சான்று. முதல் முறையாக புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு அரியணை ஏறியதும் 1993 கார்ப்பரேஷன் பூங்கா இருந்த இடத்தில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை கட்டினார். இன்று சர்வதேச அளவில் தமிழகத்தின் விளையாட்டுத்துறையின் அடையாளமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் இந்த ஸ்டேடியம் 44 கோடி ரூபாய் மதிப்பில் வெறும் 234 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது என்றால் அது புரட்சித் தலைவி அம்மாவின் உந்துதலால் மட்டுமே சாத்தியமானது. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தை வேகமாக கட்டினாலும் சர்வதேச தரத்தில் அமைந்தது கூடுதல் பெருமையாகவே பார்க்கப்பட்டது. இதற்கான அனைத்து பெருமையும் புரட்சித் தலைவி அம்மாவையே சாரும். சென்னையில் சர்வதேச தரத்தில் ஒரு ஸ்டேடியம் அமைய வேண்டும் என்ற தமிழ்நாடு கால்பந்து சங்க முன்னாள் செயலர் CR விஸ்வநாதன் கனவு நனவானதும் அப்போதுதான். புதிதாக கட்டப்பட்ட இந்த மைதானத்தில்தான் நேரு கோல்ட் கப் கால்பந்து தொடர் நடந்தது. அது மட்டுமா, நேரு ஸ்டேடியம் அமைக்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் உலகத்தரம் வாய்ந்த செயற்கை இழை ஓடுகளத்தில் பயிற்சி பெற்று பல்வேறு நாடுகளில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. அதன்பின் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியில் கடந்த 2013ஆம் ஆண்டு சிந்தட்டிக் டிராக், ஃபுட்பால் டர்ஃப், பிளாட் லைட், வார்ம் ஆஃப் கிரவுண்ட் என மொத்தம் 33 கோடி ரூபாய் செலவில் நேரு விளையாட்டு அரங்கம் புதுப்பிக்கப்பட்டது. உலகத்தரம் வாய்ந்த செயற்கை இழையிலான 8 ஓடுதள பாதைகள், உலகத்தரம் வாய்ந்த இயற்கை புல்வெளி கால்பந்தாட்ட மைதானம், உலகத்தரம் வாய்ந்த புதிய உள்ளரங்கு செயற்கை இழை ஓடுதள பாதை, 2000 வாட் மின்னொளி விளக்குகள், புதிய ஒலிபெருக்கி சாதனங்கள், மாணவர்களுக்கான விளையாட்டு விடுதி, ஊடக பிரதிநிதிகளுக்கான புதிய அரங்கு, உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அறைகள் என மெருகேறியது நேரு விளையாட்டு அரங்கம். அன்று முதல் நேரு மைதானத்தில் இரவு பகல் என எப்போது வேண்டுமானாலும் போட்டிகளை நடத்தலாம், பயிற்சி செய்யலாம் என்ற சூழல் உருவானது. அது மட்டுமா, குண்டெறிதல், வட்டெறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், மும்முறை தத்தி தாண்டுதல், கோலூன்றி தாண்டுதல், ஈட்டி எறிதல் ஆகியவற்றுக்கான தனித்தனி ஆடுகளங்கள், இயற்கை புல்வெளி கால்பந்தாட்ட மைதானம், மின்னொளி கோபுரங்கள், பெண்களுக்கான விளையாட்டு விடுதி, முதன்மை நிலை விளையாட்டு மையம் என ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தின் தரத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. இது தவிர வாலிபால், டேபிள் டென்னிஸ், பாஸ்கெட் பால் ஆடுவதற்கேற்ப 8000 பேர் அமர்ந்து பார்க்கவல்ல உள் விளையாட்டு அரங்கை அமைத்த பெருமையும் புரட்சித் தலைவி அம்மாவையே சாரும். பல்வேறு மாவட்டங்களில் விளையாட்டு அரங்கங்கள், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அமைத்தது என அவர் ஏற்படுத்தி தந்த உள்கட்டமைப்பு வசதிகள் ஏராளம். புரட்சித் தலைவி அம்மாவின் சீரிய முயற்சியால் சென்னையில் 1995 தெற்காசிய விளையாட்டு போட்டிகள் நடந்தன. கிட்டத்தட்ட சென்னையில் நடந்த பெரிய சர்வதேச அளவிலான முதல் போட்டி இதுவே. அப்போதுதான் ஹாக்கி ஃபைனலில் இந்தியா, பாகிஸ்தான் மோதின.
அது மட்டுமா, 2013ஆம் ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியையும் சென்னையில் நடத்தி காட்டியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் 2 கோடி ரூபாய், காமன்வெல்த் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்றால் 50 லட்சம் ரூபாய் என ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை அதிகரித்ததன் பெருமையும் புரட்சி தலைவி அம்மா அரசையே சாரும். பொறியியல் கல்லூரியில் விளையாட்டுத் துறைக்கான இடஒதுக்கீட்டை 100லிருந்து 500ஆக உயர்த்தியது. சென்னையிலிருந்து வெளியேறுவதாக இருந்த ஏடிபி டென்னிஸ் தொடரை இங்கிருந்து வெளியேற விடாமல் தடுத்து ஸ்பான்சர் அளித்தது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்பவர்களை கண்டறிந்து ஆண்டுதோறும் 5 வீரர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவில் போதிய வசதி வாய்ப்புகளை செய்து தருவதற்காக உருவாக்கப்பட்ட தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை திட்டம் உட்பட தமிழக விளையாட்டுத்துறைக்கு புரட்சி தலைவி அம்மா ஆற்றிய பங்களிப்பு ஏராளம். இதில் அல்டிமேட்டாக பார்க்கப்படுவது சிஎம் டிராபி எனப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள்தான். ஆண்டுதோறும் மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் வீர வீராங்கனைகளுக்கு பரிசு தொகை வழங்கியதோடு அரசு வேலை கிடைப்பதையும் உறுதி செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ நேரு விளையாட்டு அரங்கம் என்ற பெயரை நேரு ஆடியோ லான்ச் அரங்கம் என மாற்றும் அளவுக்கு அதன் நோக்கமே சிதைப்பட்டு கிடக்கிறது. தமிழக விளையாட்டுத் துறையை இந்திய அளவில் தனித்துவமாக அடையாளப்படுத்தி காட்டியதன் பெருமை கொண்ட நேரு விளையாட்டு அரங்கத்தை இன்று திரைப்படங்களின் ஆடியோ லான்ச் மேடைகளாக மாற்றிவிட்டிருக்கும் பெருமை திமுகவையே சாரும். ஏற்கனவே சிவப்பு பூதம், விடியல் பிக்சர்ஸ், மேகம் 9, சூரியன் பிக்சர்ஸ் போன்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் திரைத்துறையை ஒட்டுமொத்தமாக தனது ஆட்சி அதிகாரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து அடாவடியை கட்டவிழ்த்துவிட்டு திரைத்துறையில் சர்வாதிகாரத்தை செலுத்தி வருகிறது திமுக. இந்த நிலையில் திமுக குடும்பத்துக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் உருவாகும் திரைப்படங்களின் இசை வெளியீட்டு விழாவுக்கென்றே நேரு விளையாட்டு அரங்கத்தை தாரை வார்த்து விளையாட்டுத்துறையின் அடையாளத்தை புதைத்த பெருமையும் திமுகவையே சாரும். இதனால் விளையாட்டு வீரர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானதோடு நேரு விளையாட்டு அரங்கத்தின் உள்கட்டமைப்புகள் முழுவதும் சிதைக்கப்பட்டு உருக்குலைந்து கிடப்பதுதான் அவலத்தின் உச்சமே. ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் உள்ள பார்வையாளர்கள் மாடத்தின் நாற்காலிகள் உடைந்து முற்றிலும் பயன்படுத்தவே முடியாத நிலையில் இருக்கிறது. விளையாட்டு ஆடுகளத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரை கூட அப்புறப்படுத்த ஆள் இல்லாமல் குப்பையும் கூலமுமாக காட்சியளிக்கும் இந்த அரங்கம்தான் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடந்த சர்வதேச தரத்திலான களமாக இருந்தது என்பதை நினைக்கும் போதே நெஞ்சம் அடைபடுகிறது. விளையாட்டு உபகரணங்கள் உடைந்தும் உயரம் தாண்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் மெத்தை கிழிந்து இருக்கும் காட்சிகள் திமுக ஆட்சியில் நேரு விளையாட்டு அரங்கம் எந்த லட்சணத்தில் பராமரிக்கப்படுகிறது என்பதை சொல்லாமலேயே உணர்த்துகிறது.
இது ஒரு புறம் என்றால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பணபலன் கொடுக்க நிதியில்லை, 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியே வயிற்றை நிரப்பும் ஏழை மக்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதியில்லை, இலவச கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த நிதியில்லை என காலிப்பையை விரித்து காட்டும் இதே திமுக அரசு பல 100 கோடிகளை செலவழித்து கார் ரேஸ் நடத்தியது அதிகார அகந்தையின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும். இப்படி மக்களின் வியர்வையால் நிரம்பிய அரசு பணத்தை தெருவில் ஆராய் ஓடவிட்டு நடத்தப்பட்ட கார் ரேஸ் பந்தயத்தின் பின்னணி துபாய் வரை நீண்ட கதையெல்லாம் மகேசனாகிய மக்களுக்குத்தான் வெளிச்சம். தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமும் தொடர்பே இல்லாத கார் ரேஸ் போட்டியை தனது நேரடி கண்காணிப்பில் இரவு பகல் பாராது ஆய்வு செய்து நடத்திய திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதி ஆண்டுதோறும் நடக்கும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் தமிழக மாணவர்களின் பட்டியலை அனுப்ப முடியாமல் போனதற்கு தகவல் தொடர்பை காரணமாக கூறியது இது மக்களுக்கான ஆட்சியா அல்லது திமுகவின் குடும்ப உறுப்பினர்களுக்கான ஆட்சியா என்ற கேள்வியே எழுப்புகிறது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறைக்கு பிடித்த பீடை திமுக ஆட்சி என்று சொல்லும் அளவுக்கு விளையாட்டுத்துறை ஒட்டுமொத்தமாக சீரழிந்து கிடக்கும் நிலை திமுக ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதே உண்மை நிலவரமாக உள்ளது.